சார் ஒரு அரசாங்கம் சார் ஒரு முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணுறாரு சார், 2 தடவை ரியாக்ட் பண்ணியிருக்காரு கர்நாடகாவினுடைய சிஎம். ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சருக்கு ஏதோ ஸ்பீச் தெரப்பி ஏதோ கொடுக்கணுமா என்னன்ட்டு எனக்கு தெரியல. அதுதான் அந்த மேயர் கேட்டிருக்காரு. முதல்வர், அதாவது அவர் முதல்வர் பேச மாட்டேன்றாரு சொல்லியிருக்காரு. பேசுங்க பேசுங்கன்னு சூசகமா ஜாட மாதிரி அதான் சொல்லியிருக்காரு. வந்தக்கூடிய சார் இந்தியாவில் சார் நீங்க யாரை வேணுமானாலும் துப்பாக்கியில சுட்டு கொல்லலாம், யாரை வேணாலும் நீங்க சுட்டு கொல்லலாம் சந்தேகப்பட்டா அப்படின்ட்டு இந்த ஸ்பெஷல் பெர்மிஷன் சிறப்பு ஆயுத அதிகார சட்டம் நீங்க நார்த் ஈஸ்ட்ல கொடுத்தாங்க சார். இந்த அசாம்ல கொடுத்தாங்க, மணிப்பூர்ல சில இடங்கள்ல கொடுத்தாங்க, அப்புறம் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது கொடுத்தது சார். அந்த அதிகாரம் எல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடையாதுங்க, கிடையாது. சரிங்களா சார்? அந்த அதிகாரம் எல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடையாது சார். இந்தியாவோட நீங்க இந்த சமகாலத்தில் நீங்க படிச்சிங்க அப்படின்னா, பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் படிச்சிங்கன்னா, இப்படி காட்டுக்குள்ளே போனாங்க அப்படிங்கிற காரணத்தினால இப்படி மனிதர்கள் சுட்டு கொல்லப்பட்டது நீங்கள் சமகாலத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்கலை. கர்நாடகாவில் நடந்தது, ஆந்திராவில் நடந்தது. சாவரமம் ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்காரனாக இருக்கிறான். ஆமாம் சார். சரிங்களா சார்? இந்த அரசாங்கம் குறைந்தபட்சமா ரியாக்ட் பண்ண வேண்டியதை கூட சார் 15ஆம் தேதி நடந்தது சார். இன்னைக்கு தேதி 18 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் இதை பேச வேண்டும் அப்படிங்கும்போது அதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. வேறு வழி இல்லாமல் அப்புறம் பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. இந்த விவகாரத்தில் இந்த அரசு காட்டக்கூடிய அமைதி இருக்குல்ல சார், இது ரொம்ப ஆபத்தானதா சார்? நிச்சயமா சார். அதாவது இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி கர்நாடகா முதல்வர் 2 முறை பத்திரிகையாளரை சந்தித்து அவருடைய நிலைப்பாடு சொல்லியிருக்கார். நம்ம முதல்வர் பத்திரிகையாளர் சந்திக்கவே பயப்படுறாரு. அவரு ஏன் பத்திரிகையாளர் கண்ட எடுத்த ஓட்டம் பிடிக்கிறாரு, சாஞ்சவாரின் ஓட்டம் பிடிக்கிறாரு. அவரும் பேசிக்கணும்ல, ஒரு ரிபட்டல் கொடுக்கணும்ல. முதல்வர் கர்நாடகா முதல்வர் சிவகுமார் சொல்லியிருக்கார். அவருக்கு ஒரு ரிபட்டல் ஸ்டேட்மெண்ட் வரணுமா வேண்டாமா? எதுவுமே பண்ணாத வெறும்னா ஒரு ட்வீட்டை போட்டா நியாயமா? அது நியாயமா? அதுதான் மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. 2வது இப்ப அவரு ராமலிங்க, அந்த கர்நாடகா வன அமைச்சர் ராமலிங்க ரெட்டி அவரு சொல்லியிருக்கிறாரு, அந்த வன ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் அவங்க எல்லாம் அவங்களை தற்காத்துக் கொள்வதற்காக சுட்டாருன்றாங்க. ஒரு வாதத்துக்கே அவங்களை தற்காத்து கொள்வதற்கு சுட்டான ஒரு வாதத்துக்கு எடுத்தா கூட ஒரு தற்காப்பு செய்வதா காலை பார்த்து தான் சுடணும். அவங்களை தற்காத்து சொல்லணும், காலை பார்த்து தான் சுடணும். இவங்க பாயிண்ட் பிளாங்க மார்பை பார்த்து சுட்டு இருக்கிறது, அது அப்போ கொலை தானே. அது அதை தான் அவங்க கர்நாடகா எதிர்கட்சி தலைவர் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு கர்நாடகாவில் அந்த எம்எல்சி அந்த கவுன்சிலே ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. ஸோ இதெல்லாம் முதல்வர் தட்டி தட்டி கேட்கணும் சார். நம்ம மோசஸ் அவர்கள் அருமையாக எடுத்து சொன்னார். விசிகா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் மோசஸ், பாராட்டுகிறேன், அவருடைய இதை வரவேற்கிறேன். ஆனால் இவர் பேசினதை இவங்க தலைவர், கட்சி தலைவர் இதை அழுத்தம் கொடுத்து அவங்க இப்ப கூட்டணி வேற வந்துட்டாங்க. அதாவது பேசியிருக்கிறது கூட அழுத்தம் கொடுக்கணும் சார். முதல்வரை விட்டு இப்ப ஒரு இது ஸ்டேட்மெண்ட் போல இது பண்ண சொல்லணும். அரசு சார்பா இன்னைக்கு அரசுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு ட்வீட் மாத்திரம் அது முதல்வர் அவருடைய தனிப்பட்ட அவருடைய டிவிக்கு தலைவரா போட்டிருக்காரு. அரசுடைய நிலைப்பாடு இன்னைக்கு சொல்றாரு. இங்க தமிழகத்தினுடைய வனத்துறை அமைச்சர் சொல்றாரு, நாங்க 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கறதா யோஜனை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கூட சிடி நிர்மல்குமார் இல்ல அது முதல்வர் பார்த்து முடிவு பண்ணி ஆய்வுல இருக்கு அப்படின்னு. அதுல கூட ஒழுங்கான ஒரு நிலைப்பாடு இல்லையே. ஓகே ஓகே, இப்படிதான் இருந்துட்டு இருக்குது. எனக்கு புரியுது சார், எனக்கு புரியுது. ஓகே சார், தமிழ்நாடு காவல்துறையை வைத்து பெரிய பவர்ஃபுல், இன்னைக்கு ரொம்ப பலசாலியாக இந்த அரசு காட்டிக்கொள்ளலாம் சார். இந்த அரசு அப்படி காட்டிக்கொள்கிறது அப்படின்ட்டு நான் உறுதியாக சொல்வேன். ஆனால் ரெவென்யூ ஆஃபீஸர்ஸை, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸை எப்படி பயன்படுத்தணும் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அப்படிங்கிறது இந்த அரசுக்கு தெரியலையா சார்? சார், இந்த அரசுக்கு அனுபவமே நிர்வாக திறமையே கிடையாது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் அதாவது ஒரு நடிகர் ஆட்சி புரிந்திருக்கிறார்,
இது அதான் ஒரு ஃபேமஸ் ஒரு இது ஒரு நடிகர் வந்து ஒரு இதுக்கு போனா அந்த நாடக மேடையா தானே இருக்கும். கோவிந்தராஜன் சார், இதை கூட நான் ஏன் கேட்கிறேன்னா, ஐபிஎஸ்ஐ பயன்படுத்த இந்தியன் போலீஸ் சர்வீஸை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தெரிந்து கொண்ட இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியலையான்னு கேட்டதுக்கு நான் காரணம் சொல்லிடுறேன். நான் ஏன்னு சொல்லிடுறேன் சார். வதந்திகளின் அடிப்படையில் ஒரு பதற்றம் ஒரு மாநிலத்தில் ஏற்படுகிறதுன்னு ஒண்ணு, ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் குழுவை தமிழ்நாட்டிற்கு பீகார் அனுப்பி வைக்கிறது. ஒரு அசம்பாவிதத்தின் அடிப்படையில் ஒரு 10 பேர் செத்து போயிடுறாங்க, தங்களுடைய மாநிலத்தை சேர்ந்த பிரஜைகள் வேலைக்கு போனவங்க அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு தாசில்தார் லெவல் ஆபீசர்ஸை அனுப்பி வைக்கிறது ஒடிசா. சுட்டு கொன்னுட்டாங்க, இது ஃபேக் என்கவுண்டர் அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பேசிய பிறகும் கூட இனிதான் நாங்கள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இந்த அரசு சொல்கிறது. அப்படின்னா இவங்க வேற ஏதாவது ஐடியால இருக்கிறாங்க. இவங்களுக்கு தமிழர்கள் மீது அக்கறையே இல்லை சார். அதாவது இவங்க படத்துல தான் வேணா சொல்லுவாங்க, ஆள போறான் தமிழன் உலகம் எல்லாமே படத்துல தான் சொல்லுவாங்க. எங்க ஆள்றாரு தமிழன்? தமிழன் ஆடி இருந்தா ஆள் இருந்தானது தமிழர்கள் மீது அக்கறை இருந்திருக்குல்ல. தமிழர்கள் எல்லாம் மற்ற நாட்டுல போயிட்டு இந்த கர்நாடகால அந்த மாநிலத்துல இன்றைக்கு வருவாய் அதிகமா ஈட்டி கொடுக்கறதே தமிழர்கள் தான் சார். அங்க இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள்ல அப்படி பொங்கி எழ வேண்டாமா? பாட்டுல மாத்திரம் பாடுறாரு, ஆள போறான் தமிழன் இந்த உலகம் எல்லாமே சொல்லிட்டு. சினிமா வசனம் ரீல்ஸ் தான் சார் இந்த இதுல இதுவாயிட்டு இருக்குது. தமிழர்கள் மீது எந்த அக்கறை இருக்கிறது இந்த அரசுக்கு? இவங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுவாங்க, அரசு என்ன சொல்லுவாங்கன்னு இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு 10 லட்ச ரூபாய் பைசா கொடுத்துருவோம், இன்னைக்கு அரசு வேலை என்பது கேலி கூத்தாக்கி இருக்கிறது. 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துருவோம், இறந்தவங்க ஒரு குடும்பத்துக்கு அரசு வேலையை கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு இதுல எடுத்துட்டு இருக்கிறாங்க போல் இருக்கு. அப்படி ஒரு இதுவாக தான் இருந்தது. ஒரு ஏபியில கொடுத்துருவோம் 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் அப்படி கொடுத்து ஒரு அரசு வேலை கொடுத்துருவோம். ஏன்னா அப்படிதானே பண்ணிருக்கிறாங்க இவங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த இழந்த அந்த அமுதன் அவங்க குடும்பத்தை அதானே பண்ணிருக்கிறாங்க இவங்க வந்து.